கார்த்தி சுப்ராஜோ, நெல்சன் அது மாதிரி பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் இது மாதிரி கூடும்போது நம்ம ஒரு ஆடிஷன் இருந்தால் நம்ம போகலாம், நம்ம ஒரு ஜாலியாக நம்ம போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு அது மாதிரி கேரக்டர்னா தோணும்ல அந்த விஷயம் எப்பவுமே. இப்போ ரீசெண்டாக நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, இப்போன்னு சொல்லலை, ஒரு பாஸ்ட் நான் சொல்கிறேன் கொஞ்ச நாளாவே நிறைய படங்கள் லைக் கார்த்திக் சுப்ராஜ் சார் ஆகட்டும், நிறைய நெல்சன் சார், இந்த மாதிரி நிறைய நியூ டேரக்டர்ஸ், ஃப்ரெஷ் டேரக்டர்ஸ் நிறைய படங்கள் கொடுத்துட்ருக்காங்கல்ல. இதில் ஏதாவது ஒரு கேரக்டர் இல்லை ஏதாவது ஒரு மூவி பார்க்கும்போது சே இது என்கிட்ட கொடுத்துருந்தா பின்னி பெடல் எடுத்துருப்பேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று நினச்சிருக்கீங்களா? அப்படிலாம் நினைக்க மாட்டேன். இல்லை இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும், அது சூப்பரா இருந்திருக்குமே. என்னது அவங்க பண்ணால் இதை விட நான் நல்லா பண்ணியிருப்பேன்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா நம்ம ஒரு கேரக்டரை ரசிக்கிறோம் அப்படின்னாலே அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்றதால தான் நம்ம ரசிக்கிறோம். அவங்களோட நம்ம நல்லா பண்ணிடுவோன்றதுனால கிடையவே கிடையாது. நல்லா பண்ணியிருக்காங்கல்ல, இதை நான் பண்ணி தான் கிழிச்சு பண்ணேன். ஏன்னா இப்போ வந்து அது அது ஒரு 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 எஸ்டாப்ளிஷ் ஆக்டர் ஆகிட்டார்னா அவரை மாதிரி மிமிக்ரி பண்ணுறதே அவர் நல்லா பண்ணியிருக்காருன்றதுனால தான். இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த சிங்கம்புலி மாதிரி அந்த இவர் மாதிரி அவர் மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல. அப்போ அவங்க வந்து நல்லா அப்போ இவருக்கு இந்த கேரக்டர் நான் கிடைச்சா நல்லா பண்ணியிருப்பேன்ன்றதுல எதுக்கு